அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். இனி அடுத்து ரமலான் நோன்பு காலம் நமக்கு ஆரம்பிக்குது. இந்த ஒரு மாதம் ரொம்பவும் சிறந்த மாதமாக இருக்குது. நம்ம இப்போலிருந்தே நோன்புகளை துவங்கக்கூடிய மாதமாக இருக்குது. அமல்களை இந்த மாதத்துல நாம் அதிகமாக செய்யணும். தொழுகை, குரான் ஓதுறது, தஸ்பீ செய்கிறது அப்படின்னு நல்ல அமல்களையே நம்ம அதிகமாக செய்யணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்டு அல்லாஹ்விடம் பெறக்கூடிய இம்மை மற்றும் மறுமையும் அழகாக்கிக்க ரொம்பவும் சிறந்த ஒரு மாதமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு மாதத்துல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி முழு மனசோட முழு ஈமானோட அல்லாஹ்விடம் நெருங்கி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்விடம் நெருங்கி இருந்து நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நிச்சயமாக கபூலாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, எனக்கு சொந்தமா வீடு வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு கார் வேணும், இல்லை நகை, எந்த ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, சொந்த வீடுங்கிறது முக்கால்வாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கனவு தான். அது நீங்கள் வேணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படணும், நான் தொழிலில் ரொம்ப டவுனாக இருக்கேன், நான் சொந்தமாக தொழில் வச்சுருக்கேன், அது நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் போகணும், உயர் பதவிக்கு நான் போகணும், நல்ல விதமாக எனக்கு கை நிறைய சம்பளம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு தீராத நோய் இருக்கு, இதற்காக நான் ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுபட்டு வேணும், இல்லை மற்ற குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நான் விடுபடணும், நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், கல்வி பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் எல்லா வகையான ஹாஜத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு அமல். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எண்ணில் அடங்காத பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாம சிக்கிக்கிட்டு அதுல மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாம அதை தீர்க்க முடியாம ரொம்பவும் டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா மன உளைச்சல்ல ஆளாகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில ரொம்பவும் அவதிப்பட்டு கவலையில இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையில இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபட அல்லாஹ் தஆலா உதவி செய்வோம். இந்த அமலை முழு ஈமானோட நீங்க செய்யுங்க. நம்ம ரொம்ப எளிய அமல் தான். நீங்க ரொம்ப நிறைய நீங்க ஓத போறது இல்லை. சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சின்ன வார்த்தைகளை தான் நீங்கள் சின்ன எண்ணிக்கையில் தான் ஓத போகிறீங்க. சில திக்கர்கள், சில சூறாக்கள், இந்த மாதிரி சில அமல்கள் எல்லாம் நாம் அதிகமாக ஓதுவோம். 1000, 2000, 500 நிறையா ஓதுவோம். அதற்கு ஈக்குவலாக சின்னதாக நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை நீங்கள் ஓதுனா கூட அதை முழு மனசோட பொருள் உணர்ந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க. 100 முறைக்கு அது ஓதுனதுக்கான சமமாக இருக்கும். 100 முறை ஸ்பீடாக டக்கு நீங்கள் ஓதுறதுக்கும், ஒரு முறை அல்லாஹ்வை நம்பி முழு மனசோட அதை பொருள் உணர்ந்து ஓதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது சீக்கிரமே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் ரொம்பவும் சிறந்த அமலை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் தரூத் இப்ராஹிம் ஓதிக்கோங்க. சலவாத் தரூத் இப்ராஹிம் ரொம்ப ரொம்ப சிறந்த சலவாத். அந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஓதி முடிச்சதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமலை செய்ய ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்விடம் பொறுப்பை சாட்டிடணும். அல்லாஹ் பொறுப்பு சாட்டி, அல்லாஹ் நான் உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேங்கிற மாதிரியான வார்த்தை தான் இது. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வை நம்ம பொறுப்பு சாட்டி நம்ம ஓதும் பொழுது அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா வெற்றியில கொண்டு போய் முடிப்போம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ரொம்பவும் இருக்கக்கூடிய சிரமங்களை, நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாத்து அந்த பிரச்சனைகளை இல்லாம ஆக்கி நமக்கு வெற்றியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தி அந்த விஷயத்த கொண்டு போய் முடிப்பான். எப்பவுமே எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லா சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் தரூத் இப்ராஹிம் ஓதிக்கணும். அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை, அல்லாஹுடைய குணத்தை போற்றி புகழக்கூடிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை, யா வஹாப், யா வஹாப் அப்படின்னா வாரி வழங்குபவனே. இது அல்லாஹுவால மட்டும்தான் முடியும். வாரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன்.
அதை இந்த ரப்பால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு வார்த்தையை, அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை 11 முறை ஓதுங்க. அது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ரொம்பவும் செல்வத்திற்காகவே இருக்கக்கூடிய சிறந்த ஒரு சூரா கௌசர், 108வது சூரா அல் கௌசரை நீங்க 10 முறை ஓதணும். ரொம்ப சின்ன வார்த்தை தான் இருக்கு. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்னும் நீர் தடாகத்தை வழங்கினோம். எனவே நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். 3 ஆயத்துகள் கொண்ட ரொம்பவும் சிறந்த சின்ன ஒரு சூறா. ஆனா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. செல்வத்திற்காக ரொம்பவும் சிறந்த சூறாக்கள்ல இந்த சூரா அல் கௌசர் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு இடம்பெற்றுள்ளது. இந்த ஒரு சூறாவை 10 முறை நீங்க ஓதுங்க. இதை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ட்டு 11 முறை ஓதுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அனைத்து புகழும் அகிலத்தை படைத்த அந்த இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இதுல நாம அல்லாஹு புகழக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. இந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹு போற்றி புகழக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை ஓதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தரூத் இப்ராஹிம் அந்த செலவாத்தை ஓதி முடிக்கணும். தரூத் இப்ராஹிம் ஒரு முறை ஓதலாம், இல்லை 3 முறை, 5 முறை, 7, 9, 11ன்ட்டு இந்த ஒற்றை எண்ணிக்கையில செலவாத் நீங்க எத்தனை முறை வேணாலும் ஓதலாம். முன்னும் பின்னும் செலவாத் ஓதி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹு தாலா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவோம். உங்க வாழ்க்கைக்கு ஒரு ரகசியமான ஒரு அமலா இருக்கு. ரொம்பவும் இலகுவான ஒரு அமல், அனைவருக்கும் செய்ய முடியக்கூடிய ஒரு அமல். இந்த ஒரு அமலை நீங்க எப்போ வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். தொழுததுக்கு அப்புறம் 5 வேளை தொழுகைக்கு பின்னாடி செய்யலாம். இல்ல தஹஜத், லுஹா அப்படிங்கிற உபரியான தொழுகைகள் நீங்க தொழுவீங்க, ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுது நான் இதை செய்யறேன்னு நினைச்சாலும் சரி செய்யலாம். இல்லை நீங்க வேலை பார்த்துக்கிட்டே நீங்க இந்த அமலை செய்யணும்னு நினைச்சாலும் சரி செய்யலாம். ஆனா பொருளை உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை நீங்க உணர்ந்து நீங்க ஒரு முறை தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓதி பாருங்க. ஏன்னா இந்த அமல்ல நம்ம ரொம்பலாம் ஓதலை. 11 முறை 10 முறை இப்படித்தான் நம்ம ஓதணும். 100 முறை 500 முறை 1000 முறை அப்படிலாம் நம்ம ஓதலை. சின்ன எண்ணிக்கையில தான் ஓதுறோம், சிறிய எண்ணிக்கையில தான் ஓதுறோம். ஆனா அதனுடைய எஃபெக்ட் ரொம்பவும் ஆழமானதா இருக்கும். உங்களுக்கு பண பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லாம அல்லாஹால ஏற்படுத்தி தரவும் உங்க வாழ்க்கையில செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். ஏன்னா இந்த ஒரு அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அந்த அல் வஹாப் அப்படிங்கிற அந்த வார்த்தை வாரி வழங்குபவன் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை. நாம இதுல பணத்திற்கு செல்வத்திற்கு தேவையான ஒரு சிறந்த அமல்களை வச்சு நம்ம அல்லாஹ் துவா கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான ஹாஜத்தையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவோம். இப்போ இந்த ஒரு அமலை நாம கையோட ஒரு முறை நாம செஞ்சுக்கலாம். நான் இப்போ செலவாத் 3 முறை ஓதுறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எத்தனை முறை ஒற்றைப்படையில எத்தனை முறை வேணாலும் நீங்க ஓதலாம். இப்போ இந்த ஒரு அமலை நம்ம இப்போ கையோட செய்யலாம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் வஹாப், 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 அல் வஹாப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 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 اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஒரு அமலை நாம கையோட செஞ்சு முடிச்சிட்டோம். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. மனசில் நீயத் வச்சுக்கோங்க. இந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். உங்கள் வாழ்க்கையில செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தருவான். பண கஷ்டம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை தொடர்ச்சியாக ஓதிக்கிட்டே வாங்க. ஸலவாத் எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் ஒற்றை படையில் நீங்கள் ஓதலாம். இந்த எண்ணிக்கையில் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா இதில் ஓதக்கூடிய எல்லாமே சிறந்த ஒன்று தான். கடைசியாக ஓதுற அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறது சூரா ஃபாத்திஹால இருக்கக்கூடிய வார்த்தை ஆயத்தா. அதுவும் சிறந்த ஒரு சூரா ஃபாத்திஹா. அதே மாதிரி சூரா கௌசரும் ரொம்பவும் சிறந்தது. அதே மாதிரி அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அஸ்மால் ஹுஸ்னாவும் ரொம்பவும் சிறந்தது. சலவாத் தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது. இந்த நான்குமே ரொம்பவும் சிறந்தது. அதனால நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கண்கூடாக உங்களால் உணரக்கூடிய ஒரு அமல் தான் இது. நீங்கள் பலனை விரைவிலேயே உணருவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஓதும் பொழுது முழு ஈமானோட முழு ஃபோக்கஸோட அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். விரைவிலேயே அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.